ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு ஜாப்ஸ் வேர்ல்டு. இன்னைக்கு நாம ரொம்ப முக்கியமான அதே நேரத்தில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாபிக் பற்றி தான் இந்த வீடியோ டிஸ்கஸ் பண்ண போகிறோம். சிங்கப்பூரில் வேலை ₹1,00,000 சம்பளம். தம்ப்நெயில்ல நீங்கள் தெளிவாக பார்த்துருப்பீங்க. சிங்கப்பூரில் எக்கச்சக்கமான வேக்கன்சி அவைலபிளாக இருக்குதுங்க. எப்போ ஒரு நாடு முன்னேறிக்கிட்டு இருக்குதோ அங்கே வேலை வாய்ப்பும் அதிகமாகிரும். ஸோ சிங்கப்பூரில் எக்கச்சக்கமான வேக்கன்சி அவைலபிளாக இருக்குது. அப்போ சிங்கப்பூரில் வேலை கிடைக்கிறது ரொம்ப ஈஸியான விஷயமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் கஷ்டம்தாங்க. ஏன்னா ஸ்டார்டிங்லேயே டிமோட்டிவ் பண்ணுறேன் அப்படின்னு நினைக்காதீங்க. உங்ககிட்ட நல்ல ஸ்கில்ஸும் நல்ல குவாலிஃபிகேஷனும் இருக்குது. விடாமுயற்சியோட ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா ₹1 கூட பே பண்ணாமல் கண்டிப்பாக சிங்கப்பூரில் வேலை வாங்கிடலாம். ஸோ இன்னைக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க, இம்மிடியேட்டாக உங்களுக்கு வேலை கிடைச்சிருமானா அது இம்மிடியேட்டாக கிடைக்காது. அது ஒரு லாங் ப்ராசஸ் சிங்கப்பூரை பொறுத்த வரைக்கும். ஸோ இந்த வீடியோவில் சில கம்பெனியில் இருக்கக்கூடிய டைரக்ட் வேக்கன்சி பற்றி நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். 2 கம்பெனியில் இருக்கக்கூடிய வேக்கன்சி நான் ஆல்ரெடி எடுத்து வச்சிருக்கிறேன். அது ஒரு குளோபல் கம்பெனி. எல்லா கண்ட்ரிலையும் அவங்களுக்கு பிரான்ச்சஸ் அவைலபிளாக இருக்குது. சிங்கப்பூர்லையும் இருக்குது. ஸோ அங்கே இருக்கக்கூடிய சில முக்கியமான வேக்கன்சியை நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். அதுவும் எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறது இந்த வீடியோவில் கிளியராக உங்களுக்கு டெமோ காமிக்க போகிறேன். இந்த வீடியோவை முழுமையாக பார்த்துட்டு தாராளமாக நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். நண்பா, இந்த வேக்கன்சி மட்டும்தான் இருக்கான்னு கேட்டிங்கன்னா சிங்கப்பூரில் எப்படி வேலை தேடுறது, நீங்கள் ₹1 கூட பே பண்ணாமல் டைரெக்டாக கம்பெனி வேலையை எப்படி நம்ம ரீச் பண்ணுறது, எப்படி நம்ம அப்ளை பண்ணுறது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள். அதை பற்றின ஃபுல் டீட்டெயிலும் இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்கிறேன். ஸோ சிங்கப்பூருக்கு நீங்கள் வேலைக்கு போகிறீங்க அப்படின்னா பாஸ் அப்படின்னு தான் சொல்லுவாங்க, ஐபிஏ அப்படின்னு சொல்லுவாங்க. விசா, அதாவது ஒர்க் பெர்மிட் ரிலேட்டடான விசா எல்லாமே அங்கே பாஸ் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. எஸ் பாஸ், இ பாஸ், இந்த மாதிரி பாஸ்லாம் அவைலபிளாக இருக்கும். ஒவ்வொரு பாஸுக்கும் இந்த குவாலிஃபிகேஷன் முடிச்சிருந்தா தான் பாஸ் கொடுப்பாங்க. இல்லை அப்படின்னா எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். ஒவ்வொரு பாஸுக்கும் இவ்வளோ சம்பளம் அப்படிங்கிறது சிங்கப்பூரில் இருக்கக்கூடிய ஒரு ரூல்ஸ். உங்களுக்கு ஒரு எஸ் பாஸ்க்கு நீங்கள் அப்ளை பண்ணி எஸ் பாஸ் ரிலேட்டடான ஒரு வேக்கன்சிக்கு நீங்கள் போகிறீங்க அப்படிங்க, வேலைக்கு போகிறீங்க அப்படின்னா மினிமம் $2,500 சிங்கப்பூர் டாலர் உங்களுக்கு கொடுக்கணும். அதுதான் அங்கே இருக்கக்கூடிய ஒரு ரூல்ஸ். $2,500 சிங்கப்பூர் டாலர்னா கிட்டத்தட்ட அதுவே உங்களுக்கு ₹1,00,000 மேலேயே வந்துடும். ஸோ எஸ் பாஸ், இ பாஸ், அந்த பாஸ் பற்றின விவரங்கள் ஏதாவது ஒரு நீங்கள் கன்சல்டன்சிக்கு வேலைக்கு அப்ளை பண்ணுறீங்க, கன்சல்டன்சி மூலயமா ஸ்டார்டிங்கில் போகணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா எக்கச்சக்கமான கன்சல்டன்சி ஃபேக்காக இருக்கும், உங்களை ஏமாற்றிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி கன்சல்டன்சி மூலயமா நீங்கள் அப்ரோச் பண்ணுறீங்க, பே பண்ணுறீங்க அப்படின்னா அந்த பாஸ் ஒரிஜினலாக வேலிடிட்டி இருக்குதா அப்படிங்கிறத எப்படி நம்ம செக் பண்ணுறது அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன். பொதுவாக அந்த பாஸ்க்கு அப்ளை பண்ணுறது ஒரு 6,000லேருந்து 7,000 அந்த ரேஞ்சுக்கு தான் செலவாகும். அதுக்கு மேலே செலவாகாது. அதுக்கு மேலே காசு கேட்டாலே அந்த கன்சல்டன்சி உங்களை ஏமாத்துறாங்க அப்படின்னு அர்த்தம். அதை தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அந்த பாஸ்லாம் நம்ம செக் பண்ணுறது, அது வேலிடிட்டி இருக்குது ஒரிஜினலாக அப்படிங்கிறது எப்படி நம்ம செக் பண்ணுறது அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் நம்ம முழுமையாக பார்க்க போகிறோம். நம்ம இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனலை நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் ஏதாவது வேக்கன்சி போட்டேன் அப்படின்னா இம்மிடியேட்டாக உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். லாஸ்ட் டேட் முடியறதுக்குள்ளே இம்மிடியேட்டாக உங்களால் அப்ளையும் பண்ண முடியும். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஏன் சிங்கப்பூரில் வேலை அப்படிங்கிற கொஸ்டின் எல்லாருக்குமே இருக்கும். ஒன் ஆஃப் த சேஃபஸ்ட் கண்ட்ரி இன் ஏசியா அப்படின்னு சொல்லணும்னா அது சிங்கப்பூர் தாங்க. எப்படி நம்ம நண்பர்களுக்கு ஜப்பான் வேக்கன்சி ஒரு சேஃபஸ்டான பிளேஸ், நீங்கள் பெண்களாக இருக்கிறீங்க, வேலை தேடணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா ஜப்பானை ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸாக எடுத்துக்கோங்க. நான் ஏன் சொல்கிறேன்னா அதுவும் ஒன் ஆஃப் த சேஃபஸ்ட் பிளேஸ். அதே மாதிரி சிங்கப்பூரும் பெண்களும் போய் தாராளமாக வேலை பார்த்துக்கலாம். ஒரு பாதுகாப்பான இடம் அப்படின்னா சிங்கப்பூர் அப்படின்னே சொல்லலாம். அங்கே தமிழ் ஆட்சி மொழியாக இருக்கிறதுனால நம்ம தமிழ்நாட்டு மக்கள் ஈஸியாக அங்கே சர்வை பண்ணுறது கொஞ்சம் எளிதாக இருக்கும். அதனாலேயே நிறைய பேர் சிங்கப்பூரில் வேலை வேணும் அப்படின்னு நினைப்பாங்க. அதே மாதிரி அங்கே சம்பளமும் அதிகமாக கிடைக்கும். ஸோ இதனால தான் நம்ம சிங்கப்பூரில் வேலை வேணும் அப்படின்னு நினைக்கிறோம். ஸோ நமக்கு இருக்கக்கூடிய அதே அட்மாஸ்பியர், அதே வெதர் தான் அங்கே இருக்கும் அப்படிங்கிறதுனால கூட சிங்கப்பூரில் நிறைய பேர் வேலைக்கு போவாங்க. ஸோ இதுதான் சிங்கப்பூரில் நிறைய பேர் வேலை தேடுறதுக்கான ரீசன். சரி, இப்போ எந்தெந்த கம்பெனியில் வேக்கன்சி இருக்குதுன்னு சொல்லி செக் பண்ணிடலாம். நான் ஒரு 2 கம்பெனி மட்டும் இதில் நான் போடுறேங்க. இந்த 2 கம்பெனியும் நான் லிங்க்டின்ல செக் பண்ணி அந்த கம்பெனியில் அதுக்கு முன்னாடி ஆள் போயிருக்கிறாங்களா, அது அஃபிஷியலான கம்பெனியா அப்படின்னு செக் பண்ணிட்டு தான் நான் உங்களுக்கு இந்த வீடியோவாக போடுறேன். NOV அப்படிங்கிற ஒரு கம்பெனியில் வேக்கன்சி அவைலபிளாக இருக்குது. எக்கச்சக்கமான வேக்கன்சி அவைலபிளாக இருக்குது. லிங்க்டின்ல ஒரு 2 days பிஃபோர் தான் அவங்க போஸ்ட் போட்டிருந்தாங்க. அதுக்கு ஆல்ரெடி நிறைய பேர் அப்ளை பண்ணி வச்சிருக்கிறாங்க. நண்பா, நான் இன்னொரு விஷயம் சொல்லிடுறேன். அப்ளை பண்ண உடனே சிங்கப்பூரில் வேலை கிடைச்சிடுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடைக்காது. நீங்கள் வெயிட் பண்ணணும். அப்ளை பண்ணி உங்களை ஒரு வீடியோ இன்டர்வியூவில் உங்களை இன்வைட் பண்ணலாம். இல்லை அப்படின்னா உங்களுக்கு வாட்ஸ்அப் மூலயமா கம்யூனிகேட் பண்ணி உங்ககிட்ட சில கொஸ்டின்ஸ்லாம் கேட்கலாம். இந்த மாதிரி தான் இன்டர்வியூ ப்ராசஸ் நடக்கும். இது எல்லாம் ஓகே, நீங்கள் செலக்டட், உங்களுடைய அந்த டேலண்ட் ஸ்கில்ஸு அந்த கம்பெனிக்கு தேவைப்படுது, கண்டிப்பாக இவர் வேணும் அப்படின்னு நினச்சா மட்டும்தான் இந்த மாதிரி வெளிநாடுகளுக்கு ஆள் எடுப்பாங்க. மற்றபடி அந்த கண்ட்ரியில் இருக்கிறவங்களுக்கே டேரெக்டாக கொடுக்கணும்னு தான் அவங்க நினைப்பாங்க. ஸோ நீங்கள் கண்டினியூவாக அப்ளை பண்ணிக்கிட்டே இருங்க. ஏதாவது ஒரு கண்ட்ரியில் கண்டிப்பாக கிளிக் ஆகும். இது ஸ்கேம் அப்படின்னு சொல்ல முடியாது. நான் இந்த வீடியோ போடுறேன் அப்படின்னா இதில் ₹1 கூட பே பண்ணாமல் எப்படி நம்ம கம்பெனிக்கு வேலைக்கு போகலாம் அப்படிங்கிறத பற்றி தான் சொல்கிறேன். ஸோ எந்த இடத்துல உங்களுக்கு காசு கேட்க மாட்டாங்க.
அப்படி காசு கேட்டாங்க அப்படின்னா நீங்கள் பேக் எடுத்துக்கோங்க. அந்த கம்பெனிக்கு சேரவே வேண்டாம். நான் மறுபடியும் சொல்கிறேன், எந்த ஒரு இடத்துலையும் ₹1 கூட கேட்க மாட்டாங்க. நீங்கள் கேட்காம உங்களுடைய ஸ்கில் செட் டேலண்ட்டை மட்டும் வச்சு நீங்கள் வெளிநாடுகளுக்கு எல்லா வெளிநாடுகளுக்கும் வேலைக்கு போகலாம். ஒவ்வொரு கண்ட்ரிலையும் இமிக்ரேஷன் ப்ராசஸ் வேறு மாதிரி இருக்கும். இப்போ யூஎஸ், கனடா அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய அந்த கம்யூனிகேஷன் நீங்கள் கற்றுக்கிட்டு அந்த டெஸ்ட் எழுதி தான் நீங்கள் அந்த கண்ட்ரிக்கு நீங்கள் போக முடியும். அதே மாதிரி அன்ஸ்கில்ட் லேபராக இருக்கிறீங்க, சிங்கப்பூரில் வேலைக்கு போகணும் அப்படின்னா ஸ்கில் செட் பண்ண வேண்டியது இருக்கும். நம்மளுடைய கண்ட்ரிலே ஸ்கில் செட் பண்ணுறதுக்கு நிறைய இடம் இருக்குது. அதை செட் பண்ணால் மட்டும்தான் அந்த கண்ட்ரியில் போய் நீங்கள் பாஸ் வாங்கி, அதாவது விசா வாங்கி நீங்கள் வேலை பார்க்க முடியும். ஸோ இது எல்லாம் இருக்குது, எல்லா ப்ரொசீஜரும் இருக்குது. பட் இப்போ ஃபஸ்ட்டு என்ன வேக்கன்சி அவைலபிளாக இருக்குதுங்கிறத பார்த்துடலாம். நண்பா, இன்னொரு விஷயத்தை நான் சொல்லிடுறேன் நான். நண்பா, நீங்கள் உங்களுக்கு சிங்கப்பூரில் மற்ற கண்ட்ரிகளில் வேக்கன்சி எப்படி ரீச் பண்ணணும்னு எனக்கு சுத்தமாக தெரியல நண்பா. எனக்கு ஒரு சப்போர்ட் வேணும், ஏதாவது சர்வீஸ் இருக்குதான்னு கேட்டிங்கன்னா நம்ம டீமே சர்வீஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அதாவது உங்களுக்கு ரெஸ்யூம் கிரியேட் பண்ணுறதுலேருந்து டேரெக்டாக எந்தெந்த வெப்சைட் மூலயமா அப்ளை பண்ணால் டேரெக்டாக கம்பெனியில் ரீச் ஆகுமோ அந்த வெப்சைட்டில் உங்களுக்கு ப்ரொஃபைல் கிரியேட் பண்ணுறதுலேருந்து எல்லாமே நம்மளுடைய டீம் வந்துட்டு பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. அந்த சர்வீஸ் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே என்னுடைய வாட்ஸ்அப் லிங்க் கொடுத்துருக்குறேன். அந்த லிங்க் மூலயமா என்னை நீங்கள் கான்டாக்ட் பண்ணலாம். அந்த சர்வீஸுக்கு உண்டான டீட்டெயில்ஸை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நண்பா, இந்த வீடியோ கொஞ்சம் பெருசு தான். எல்லாத்துக்குமே நான் செப்பரேட்டாக டைம் ஸ்டாம்ப்ஸ் கொடுக்குறேன். அந்த வேக்கன்சி டீட்டெயில் எப்படி நம்ம அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறத செப்பரேட்டாக நான் உங்களுக்கு ஒரு பார்ட் கொடுக்குறேன். அதே மாதிரி இந்த வேலையை தாண்டி வேறு வேலைகளை எப்படி நம்ம சிங்கப்பூரில் அப்ளை பண்ணுறது, எப்படி நம்ம சிங்கப்பூரில் வேலை இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறத செப்பரேட்டாக ஒரு பார்ட் கொடுக்குறேன். அதே மாதிரி விசாவை நம்ம எப்படி செக் பண்ணுறது அப்படிங்கிறத ஒரு சின்னதாக ஒரு செப்பரேட்டாக ஒரு பார்ட் கொடுக்குறேன். ஃபைனலாக நம்ம சர்வீஸ் ரிலேட்டடான ஒரு டேட்டாவை நான் உங்களுக்கு சொல்கிறதுக்கு ஒரு பார்ட் கொடுத்துருக்கேன். நீங்கள் டேரெக்டாக எந்த விஷயம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த டைம் ஸ்டாம்ப்ஸை டச் பண்ணி கூட நீங்கள் செக் பண்ணிக்கலாம். சரி, வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். என்னென்ன வேக்கன்சி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோவில் ஃபர்ஸ்ட் பார்ட்டில் சில வேக்கன்சி உங்களுக்காக நான் ஷார்ட் லிஸ்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன். அது என்ன வேக்கன்சி, எப்படி நம்ம அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறத ஃபுல் ப்ரொசீஜரை நான் உங்களுக்கு டெமோ காமிக்க போகிறேன். ஒரு 4 நாளைக்கு முன்னாடி லிங்க்டின்ல ஒரு போஸ்ட் போட்டிருந்தாங்க. NOV அப்படிங்கிற ஒரு கம்பெனியில் வேக்கன்சி அவைலபிளாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த NOV அக்கௌண்ட் ஒரு வெரிஃபைடு அக்கௌண்ட் தான். கிட்டத்தட்ட எக்கச்சக்கமான பேர் இந்த வேலைக்கு அப்ளையும் பண்ணியிருக்கிறாங்க, நிறைய பேர் வேலைக்கும் போயிருக்கிறாங்க. இந்த NOV அப்படிங்கிறது உலகம் ஃபுல்லாக பிரான்ச் இருக்கக்கூடிய ஒரு நிறுவனம். நீங்கள் வெப்சைட்டில் போய் செக் பண்ணி பார்த்துக்கலாம் எங்கெங்கெல்லாம் இந்த கம்பெனி அவைலபிளாக இருக்குது, யாரெல்லாம் இந்த கம்பெனிக்கு வேலைக்கு போயிருக்கிறாங்களோ அவங்களுடைய தாட்ஸும் நிறைய இடங்கள்ல அவைலபிளாக இருக்கும். அதையும் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இந்த கம்பெனியில் அட்மின் அசிஸ்டன்ட் வேக்கன்சி ஒன்று அவைலபிளாக இருக்குதுன்னு ஒரு 4 நாளைக்கு முன்னாடி போட்டிருந்தாங்க. ஸோ அந்த கம்பெனியில் அட்மின் அசிஸ்டன்ட் வேக்கன்சி மட்டும்தான் இருக்கான்னு கேட்டிங்கன்னா சிங்கப்பூரில் மட்டும் எக்கச்சக்கமான வேக்கன்சி அவைலபிளாக இருக்குது. நீங்கள் எல்லா வேலைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கிறதா அவங்க சொல்லக்கூடிய அந்த குவாலிஃபிகேஷன் உங்களுக்கு மேட்ச் ஆச்சு அப்படின்னா தாராளமாக நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஒரு சில வேக்கன்சியை மட்டும் நான் உங்களுக்கு எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிற டெமோ காமிக்க போகிறேன். ஸோ இதில் அக்கௌண்ட் அசிஸ்டன்ட் வேக்கன்சி அவைலபிளாக இருந்துச்சு, பட் ஆனால் அதோடைய க்ளோசிங் டேட் முடிஞ்சிருச்சு. ஃபீல்டு சர்வீஸ் இன்ஜினியர் எலக்ட்ரிக்கல் அண்ட் கண்ட்ரோல்ஸ் அப்படிங்கிற வேக்கன்சி அவைலபிளாக இருக்குது. சர்வீஸ் இன்ஜினியர் MNC அப்படிங்கிற வேக்கன்சி அவைலபிளாக இருக்குது. அதே மாதிரி அட்மின் அசிஸ்டன்ட் வேக்கன்சி ஒன்று அவைலபிளாக இருக்குது. இதில் இந்த அட்மின் அசிஸ்டன்ட் வேக்கன்சிக்கு அவங்க போஸ்ட் லிங்க்டின்ல போட்டிருந்தாங்க அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். ஸோ அந்த அட்மின் அசிஸ்டன்ட் வேக்கன்சியை நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். அதில் அட்மின் அசிஸ்டன்ட்ல என்னென்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா மினிமம் O லெவல் இல்லை அப்படின்னா டிப்ளமோ இன் பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா இந்த வேலைக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. மல்டி டாஸ்கிங், அவங்க கொடுக்குற எல்லா ஒர்க்கையும் நீங்கள் பண்ணுறதுக்கு வில்லிங்காக இருக்கணும், நல்ல ஓரல் கம்யூனிகேஷன் இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க. அதே மாதிரி MS Excel MS Wordல உங்களுக்கு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கணும். அட்மினில் ஏற்கனவே ஒரு 2-3 வருஷம் ஒர்க் பண்ணியிருக்கணும் அப்படின்னு அவங்க எதிர்பார்க்குறாங்க. இவங்களுடைய இந்த லிங்க்டின் போஸ்ட்டையும் நான் உங்களுக்கு ஷோ அப் பண்ணி காமிக்கிறேன். இந்த லிங்க்டின் போஸ்ட்லேயே அவங்க வந்துட்டு இந்த கண்ட்ரியில் இருக்கிறவங்க தான் அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறது எதுவுமே அவங்க மென்ஷன் பண்ணலை. ஸோ தாராளமாக நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஆல்ரெடி 200க்கும் மேற்பட்டவர்கள் இந்த வேலைக்கு அப்ளை பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிறதையும் அதில் தெளிவாக கொடுத்துருக்கு. ஸோ நீங்கள் தாராளமாக இம்மிடியேட்டாக இந்த வேலைக்கு அப்ளை பண்ணுங்கள். இதோட அப்ளிகேஷன் ப்ரொசீஜரையும் நான் சொல்லிடுறேன் நண்பா. ஒவ்வொரு கண்ட்ரிக்கும் அப்ளிகேஷன் ப்ரொசீஜர், அவங்க விசா ப்ரொசீஜர் எல்லாமே வேறுபடும். சிங்கப்பூரை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பாஸ் போடுவாங்க. பாஸ் போட்டதுக்கப்புறம் கம்பெனிலேருந்து பாண்ட் பேப்பர் இந்த மாதிரிலாம் சென்ட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் தான் அந்த கம்பெனிக்கு நீங்கள் வேலைக்கு போக முடியும். ஸோ அந்த விசாவையும் நம்ம எப்படி செக் பண்ணுறது, அதாவது சிங்கப்பூரில் சொல்லலாம் பாஸ் நம்ம எப்படி வேலிடிட்டியாக இருக்கிறது அப்படிங்கிறத செக் பண்ணுறது அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். ஸோ இந்த வேக்கன்சியை பொறுத்த வரைக்கும், இந்த அட்மின் அசிஸ்டன்ட் வேக்கன்சியை பொறுத்த வரைக்கும் எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னா கீழே நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். அந்த லிங்க்கை நீங்கள் டச் பண்ணிங்க அப்படின்னா எல்லா வேக்கன்சியும் அதில் அவைலபிளாக இருக்கும். இந்த வேக்கன்சி அந்த வேக்கன்சி இல்லை, CNC மெஷினிஸ்ட் வேக்கன்சி கூட அவைலபிளாக இருக்குது. ஸோ அந்த வேக்கன்சி நீங்கள் ஓப்பன் பண்ணுறீங்க அப்படின்னா அதில் சிங்கப்பூரில் இருக்கிறவங்க மட்டும்தான் விண்ணப்பிக்க முடியும் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருந்தால் நீங்கள் அப்ளை பண்ண வேண்டாம்.
ஸோ ஓவராலாக குளோபலில் யார் வேணாலும் அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா மட்டும் அந்த வேலைக்கு நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். உதாரணமாக இப்போ அட்மின் அசிஸ்டன்ட் வேகன்சி நம்ம செக் பண்ணுறோம் அப்படின்னா அதில் இந்த மாதிரி ரோல் அண்ட் ரெஸ்பான்சிபிள் எல்லாமே கொடுத்துருக்குறாங்க. அந்த கம்பெனியை பற்றி கொடுத்துருக்குறாங்க. கீழே அப்ளை நவ் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். கீழே நான் லிங்க் கொடுக்குறேன். லிங்கை டச் பண்ணாலே இந்த மாதிரி வந்துடும். ஸோ உங்களுக்கு ஸ்டார்டிங்கில் உங்களுடைய மெயில் ஐடி கொடுத்து வெரிஃபை பண்ண சொல்லும். உங்களுடைய மெயில் ஐடி கொடுத்துக்கோங்க. மெயில் ஐடி கொடுத்துட்டு ஐ அக்ரி அப்படின்னு சொல்லி கொடுத்து நெக்ஸ்ட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுடைய மெயில் ஐடிக்கு ஒரு ஓடிபி வரும். அந்த மெயில் ஐடிக்கு வர ஓடிபியை நீங்கள் அதில் என்ட்ரி பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ லிங்கை டச் பண்ணி வெப்சைட்டை ஓப்பன் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். உங்களுடைய மெயில் ஐடி கொடுத்து வெரிஃபை பண்ண சொல்லும். நான் மெயில் ஐடி கொடுத்து அதை வெரிஃபை பண்ணுறேன். வெரிஃபை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் உங்களுடைய ரெஸ்யூமை அப்லோட் பண்ண சொல்லும். மற்றபடி டீட்டெயில்ஸ் எல்லாமே என்ட்ரி பண்ண சொல்லும். நண்பா உங்ககிட்ட ரெஸ்யூம் இல்லை அப்படின்னா லாஸ்ட்டாக சர்வீஸ் ரிலேட்டடாக நான் ஒரு டைம் ஸ்டாம்ப்ஸ் கொடுக்குறேன். அதை நீங்கள் செக் பண்ணுங்கள். ஒவ்வொரு கம்பெனிக்கும் ஒவ்வொரு கண்ட்ரிக்கும் ரெஸ்யூம் மாறுபடும். நீங்கள் இந்தியாவில் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு 3 பேஜ் 4 பேஜ் இருக்கீங்கன்னா தான் மண்டையில் நிறைய நாலேஜ் இருக்குது அப்படின்னு சொல்லி நினைப்பாங்க. நீங்கள் ஒரு கனடா அப்படிங்கிற மாதிரியோ மற்றபடி யூரோப்பியன் கண்ட்ரி இல்லாட்டினா இப்போ சிங்கப்பூருக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா ரொம்ப ஷார்ட் அண்ட் ஸ்கிரிப்டாக இருக்கணும். உங்களுடைய ரெஸ்யூம் ஒரு 1 பேஜ்லேயே உங்களை பற்றின ஃபுல் டீட்டெயில் இருந்துச்சுன்னா மட்டும்தான் அவங்க ரீட் பண்ணிவிட்டு ஓகே பையன்கிட்ட இந்த நாலேஜ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிப்பாங்க. நீங்கள் 10th 12th எல்லாத்தையும் போட்டு ரெஸ்யூமில் ஃபில்லப் பண்ணக்கூடாது. உங்ககிட்ட என்ன எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, என்ன டேட்டா இருக்குது அப்படிங்கிறத சொன்னால் மட்டும் போதும். ஸோ அந்த ரெஸ்யூமை நீங்கள் அப்லோட் பண்ணணும். நான் இப்போ ரெஸ்யூமை அப்லோட் பண்ணுறேன். நான் ரெஸ்யூமை அப்லோட் பண்ணிட்டேன். ரெஸ்யூமை அப்லோட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் என்னுடைய பேசிக் டீட்டெயில் எல்லாமே என்ட்ரி பண்ண சொல்லும். உதாரணமாக மிஸ்டர் அப்படிங்கிறத டைட்டில் கொடுத்துட்டு என்னுடைய பேர் அப்புறமா என்னுடைய லாஸ்ட் நேம் எல்லாமே கொடுத்துருங்க. ப்ரிஃபர்டு ஃபர்ஸ்ட் நேம் அதில் நம்ம ஸ்டார் இல்லை அப்படிங்கிறதுனால அது பிரச்சனை இல்லை. கண்டிப்பாக வந்துட்டேன்னா அந்த மேண்டேட்ரி கொடுத்துருக்கிறத கண்டிப்பாக நீங்கள் என்ட்ரி பண்ண வேண்டியது இருக்கும். ஓகே, ஸோ நம்ம இதில் மிஸ்டர் ஜெயபிரகாஷ் சிவன்ராஜ் அப்படின்னு கொடுத்தாச்சு. அப்புறமா என்னுடைய இமெயில் ஐடி கொடுத்துருக்கேன். மறுபடியும் என்னுடைய மெயில் ஐடி நான் கொடுக்குறேன். என்னுடைய மெயில் ஐடி கொடுத்துருக்கேன். என்னுடைய கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன். இதில் ஃபோன் நம்பரில் என்ன கண்ட்ரி கோட் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணி நீங்கள் கண்ட்ரி கோட் கொடுக்கணும். இப்போ இந்தியா அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இந்தியாக்குள்ளதை கரெக்டாக மென்ஷன் பண்ணி நீங்கள் இந்தியாக்குள்ளது கொடுக்கணும். 91 அப்படிங்கிறது அட்ரஸ் இந்தியா. அப்புறமா என்னோட அட்ரஸ் லைன் எல்லாமே நான் கொடுத்துருக்குறேன். ஸ்டேட் எல்லாமே கொடுத்துருக்குறேன். உங்களுடைய அட்ரஸ் எல்லாமே கொடுத்ததுக்கப்புறம் ஒர்க் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துருக்குறாங்க. நீங்கள் வெளிநாடுகளுக்கும் போகிறதுக்கு தயாராக இருக்கிறீங்களா, டொமஸ்டிக்கில் போகிறதுக்கு தயாராக இருக்கீங்களா, உங்களுடைய சம்பளம் எவ்வளோ இருக்குன்னு நினைக்கிறீங்க, எந்த கண்ட்ரியில் இருக்கக்கூடிய அந்த ருபீஸா இல்லாட்டினா சிங்கப்பூர் டாலரா எதில் அந்த அமௌண்ட் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலும் அதில் கேட்டிருப்பாங்க. நீங்கள் ட்ராவல் இன்டர்நேஷ்னல்னா ஓகே எஸ்ன்னு கொடுங்க. நீங்கள் அதிகமாக இன்டர்நேஷ்னல் ட்ராவல் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அதுக்கு நோ கொடுங்க. இல்லாட்டினா எத்தனை டைம் போயிருக்கிறீங்க அப்படிங்கிறதையும் கொடுத்துருங்க. வில்லிங் டு ரீலோகேட்டுங்கிறத எக்ஸ் கொடுத்துருங்க. ஆல் லொக்கேஷன் அப்படிங்கிறத எஸ் கொடுத்துருங்க. எந்தெந்த லொக்கேஷனுக்கு நீங்கள் போகிறதுக்கு வில்லிங்காக இருக்கீங்க அப்படிங்கிறத. மினிமம் பே உங்களுக்கு எவ்வளோ மாத சம்பளம் இருந்தால் கரெக்டாக இருக்கும், எவ்வளோ எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க அப்படிங்கிறத கொடுங்க. அதுவும் எந்த கரன்சியில் இருக்கணும். இப்போ நீங்கள் 1 lakhன்னு சொல்லிட்டு சிங்கப்பூர் டாலர்னு கொடுத்துட முடியாது. ஸோ 1 lakh அப்படின்னா அது இந்தியன் ரூபி அப்படின்னு கொடுங்க. அதுவும் வந்து சம்பளம் எந்த மாதிரி இருக்கணும், மந்த்லி பே ஃப்ரீக்வன்சினா மந்த்லியில் 1 lakh rupees எனக்கு வேணும் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணிவிட்டு நீங்கள் அதுக்கு நீங்கள் நெக்ஸ்ட்டு கொடுத்துடலாம். நீங்கள் அதில் நெக்ஸ்ட்டு கொடுத்தீங்க அப்படின்னா அப்ளிகேஷன் கொஸ்டின்ஸ்னு ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அந்த கொஸ்டினில் நீங்கள் லீகலாக சிங்கப்பூரில் ஒர்க் பண்ணுறதுக்கு பாஸ் வச்சுருக்கீங்களா அப்படிங்கிறத பற்றி கேட்டிருக்கிறாங்க. நீங்கள் எதுவும் பாஸ் வச்சுருந்தீங்கன்னா அந்த பாஸ் வந்துட்டு இந்த செட்டின் கம்பெனியில் தான் ஒர்க் பண்ணணும், இல்லாட்டினா எந்த கம்பெனினாலும் ஒர்க் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி டீட்டெயில் இருக்குதா, அதை நீங்கள் என்ட்ரி பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நீங்கள் நாட் ஆத்தரைஸ் டு ஒர்க் இன் சிங்கப்பூர், இப்போ வரைக்கும் நீங்கள் பாஸ் வாங்கலை அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்கோங்க. அதே மாதிரி இப்போ நீங்கள் என்ஓவி எம்ப்ளாயாக இருக்கீங்க அப்படின்னா அதுக்கு நீங்கள் நோ கொடுத்துக்கோங்க. அதே மாதிரி என்ஓவி எம்ப்ளாயி கூட எதுவும் அசோசியேட் இருக்கீங்களா, அந்த ஒர்க் ரிலேட்டடாக அசோசியேட் இருக்கீங்கன்னா அப்படின்னாங்கன்னா ஆல்ரெடி இருந்தீங்கன்னா எஸ் கொடுங்க. அது கண்டிப்பாக நம்மளுடைய வீடியோ பார்க்குற யாரும் இருக்க மாட்டீங்க. ஸோ அதுக்கு நோ கொடுத்துருங்க. ஸோ ஃபைனலாக உங்களுடைய எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் கேட்டிருக்காங்க, உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் டீட்டெயில் கேட்டிருக்காங்க. உங்கள்கிட்ட லைசன்ஸ் அண்ட் சர்டிஃபிகேட் இருந்துச்சு அப்படின்னா அந்த லைசன்ஸ் அண்ட் சர்டிஃபிகேட்டை நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. அது உங்களுக்கு கூடுதல் அட்வான்டேஜாக இருக்கும். அதே மாதிரி என்ன லாங்குவேஜ் எல்லாம் தெரியும், அது ரீடிங் ரைட்டிங் ஸ்பீக்கிங் அப்படிங்கிறது என்ட்ரி பண்ணிக்கோங்க. எல்லா லாங்குவேஜும் இதில் மென்ஷனாக இருக்கும். ஸோ இங்கிலீஷ் தமிழ் அப்படிங்கிறத கூட நீங்கள் என்ட்ரி பண்ணிக்கிறலாம். அப்புறமா உங்களுடைய சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட், நீங்கள் ஆல்ரெடி ரெஸ்யூம் கொடுத்துருக்கீங்க, எக்ஸ்ட்ரா வந்துட்டு உங்களுடைய கவர் லெட்டர் வந்துட்டு ஆட் பண்ண வேண்டியது இருக்கும். கவர் லெட்டர் அப்படிங்கிறது பெருசாக ஒன்றும் கிடையாது. நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்க, உங்களுக்கு என்ன தெரியும் அப்படிங்கிறத பற்றி ஒரு டீட்டெயிலாக ஒரு கவர் லெட்டர் ஒன்று ரெடி பண்ண வேண்டியது இருக்கும். லிங்க்டினுடைய லிங்க் நான் கொடுத்துருக்கிறேன். உங்களுடைய லிங்க் எதுவோ அந்த நீங்கள் லிங்க் கொடுத்துக்கலாம். ஏதாவது சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா உங்களுடைய சர்டிஃபிகேட் ரிலேட்டடாக சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட் அப்லோட் பண்ண நினைக்கிங்கன்னா அதை அப்லோட் பண்ணிவிட்டு ஐ அக்ரி கொடுத்துக்கோங்க எல்லாத்துக்குமே. அப்புறமா சிக்னேச்சர் ஒன்று கொடுத்துக்கோங்க. உங்களுடைய ஃபுல் நேம் என்ன நேமில் நீங்கள் சைன் பண்ணுவீங்களோ அந்த நேமை இதில் நீங்கள் என்ட்ரி பண்ணிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அது சிக்னேச்சராக ஏற்றுக்கிறோம். ப்ளஸ் வந்துட்டு நீங்கள் சப்மிட் கொடுத்துடலாம். இதுதான் இந்த வேலைக்கு நீங்கள் அப்ளை பண்ணக்கூடிய ப்ரொசீஜர். ஸோ இது நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ ஆல்ரெடி என்ஓவி கம்பெனியில் உங்களுடைய மெயில் ஐடியை கொடுத்து நீங்கள் இந்த மெயிலை வெரிஃபை பண்ண போகிறீங்க. அப்புறமா உங்களுடைய பேசிக் டீட்டெயில் கேட்க போகிறாங்க.
அதுக்கப்புறம் உங்ககிட்ட பாஸ் இருக்குதா அப்படிங்கிற டீட்டெயில் அவங்க கேட்குறாங்க. அந்த கம்பெனியில் நீங்கள் ஒர்க் பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு. அப்புறமா எஜுகேஷன் டீட்டெயில் நம்ம கொடுக்க போகிறோம். அந்த எஜுகேஷன் டீட்டெயில் கொடுத்ததுக்கப்புறம் ஃபைனலாக நம்ம சப்மிட் வந்துட்டு நம்ம கொடுக்குறோம். இதுதான் இந்த கம்பெனியில் அப்ளை பண்ணக்கூடிய ப்ரொசீஜர். ஸோ இதே மாதிரி எக்கச்சக்கமான கம்பெனியில் வேக்கன்சி அவைலபிளாக இருக்குது. நான் அட்மின் அசிஸ்டண்ட்டை மட்டும் நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமிச்சேன். இதே கம்பெனிலே எக்கச்சக்கமான வேக்கன்சி இருக்குது. இந்த எல்லா வேக்கன்சிக்கும் நான் சொன்ன ப்ரொசீஜர் படி தான் நீங்கள் அப்ளை பண்ண வேண்டியது இருக்கும். ஃபைனலாக உங்களுடைய குவாலிஃபிகேஷன் அவங்களுக்கு மேட்ச் ஆச்சுன்னா மட்டும் உங்களை இன்வைட் பண்ணுவாங்க. ஷார்ட் லிஸ்ட் ஆனால் மட்டும்தான் இன்வைட் பண்ணுவாங்க. ஸோ மற்றபடி வேறு ஏதாவது வேக்கன்சி இருந்துச்சு அப்படின்னா கண்டினியூவாக நீங்கள் அப்ளை பண்ணிக்கிட்டே இருங்க. நெக்ஸ்ட்டு வந்துட்டு இந்த ஏதாவது ஒரு நீங்கள் கன்சல்டன்சி மூலயமா நீங்கள் அப்ளை பண்ணியிருக்கலாம். உங்களுக்கு இந்த மாதிரி பாஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னா அந்த பாஸ் உண்மையிலே ஒரிஜினலாக வேலிடேட்டா அப்படின்னு செக் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா mom.gov.sg அப்படிங்கிற வெப்சைட்டு நான் அந்த லிங்க்கும் நான் கீழே நான் கொடுக்குறேன். அந்த லிங்க்கை நீங்கள் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா வெப்சைட் இந்த மாதிரி தான் இருக்கும். இது வந்துட்டு மினிஸ்ட்ரி ஆஃப் மேன் பவர், அதாவது சிங்கப்பூரில் வெளிநாடுகள்லேருந்து வேலைக்கு போகிறீங்க அப்படின்னா இந்த வெப்சைட்டில் தான் அவங்க அந்த பாஸ் பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே போடுவாங்க. ஸோ இந்த வெப்சைட் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் இருக்கும். இந்த வெப்சைட்டில் எந்தெந்த பாஸ் எந்தெந்த குவாலிஃபிகேஷனுக்கு கொடுப்பாங்க, அதோடைய சேலரி எந்த மாதிரி இருக்கும் அப்படிங்கிற டீட்டெயில் கூட அதில் தெளிவாக இருக்கும். இப்போ உதாரணமாக எஸ்பாஸ் குள்ளதை நான் செக் பண்ணுறேன் அப்படின்னா எஸ்பாஸ் வந்துட்டு மீடியம் லெவல் ஸ்கில்டு ஸ்டாஃப்க்கு கொடுப்பாங்க. சிங்கப்பூரில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு இந்த எஸ்பாஸ் கொடுக்குறவங்களுக்கு மினிமம் 2500 சிங்கப்பூர் டாலர் கொடுக்கணும் அப்படிங்கிறத அவங்க ஆட்டோமேட்டிக் அதிலேயே மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. இதே மாதிரி ஒவ்வொரு பாஸுக்கும் அவங்க செப்பரேட்டாக கொடுத்துருப்பாங்க. எவ்வளோ சம்பளம் இருக்கணும், எந்தெந்த லெவலில் இருக்கிறவங்களுக்கு அந்த பாஸ் கிடைக்கும் அப்படிங்கிறத கொடுத்துருப்பாங்க. அதை நீங்கள் டேரெக்டாக போய் செக் பண்ணிக்கலாம். அதே மாதிரி உங்களுடைய டீட்டெயிலை நீங்கள் ட்ரேஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுடைய அந்த பாஸ் இருக்குல்ல, பாஸ் ஒரிஜினலாக வேலிடிட்டியாக இருக்குதா அப்படிங்கிறத செக் பண்ண நினச்சிங்கன்னா அதோட லிங்க் நான் கீழே நான் கொடுக்குறேன். அதோட லிங்க்கை நீங்கள் டச் பண்ணிங்க அப்படின்னா வெப்சைட் இந்த மாதிரி தான் ஓப்பன் ஆகும். இதில் என்ன லாங்குவேஜ் நீங்கள் சூஸ் பண்ணணுமோ நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். சிங்கப்பூர் அப்படிங்கிறதுனால அது கண்டிப்பாக தமிழ் ஆட்சி மொழி. ஸோ தமிழ் அப்படிங்கிற லாங்குவேஜும் அதில் அவைலபிளாக இருக்கும். தமிழ் கொடுத்துட்டு நான் தொடரவும் அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். அதுக்கப்புறம் நம்மளுடைய அந்த பாஸோடைய நிலவரம் என்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கும்போது உங்களுடைய பிறந்த தேதி, உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் கொடுக்க வேண்டியது இருக்கும். அப்புறமா நீங்கள் பாஸ் எல்லாம் வாங்குறீங்க அப்படின்னா அந்த கண்டியில் வெளிநாட்டு ஃபின் நம்பர் ஒன்று கொடுப்பாங்க. ஸோ அந்த ஃபின் நம்பரை வச்சு கூட நீங்கள் டேரெக்டாக செக் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா உங்களுடைய பாஸ்போர்ட்டை கொடுத்து கூட நான் ரோபோ இல்லை ஐம் நாட் ரோபோட் அப்படின்னு சொல்லி கொடுத்து சமர்ப்பிக்கவும்னு சொல்லி நீங்கள் அதில் சப்மிட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய பாஸ் வந்துட்டு வேலிடேட்டாக இருக்குதா, எத்தனை வருஷம் வரைக்கும் வேலிடேட்டாக இருக்குது அப்படிங்கிற டீட்டெயில் இதில் தெளிவாக தெரிஞ்சிடும். ஒருவேளை இதில் இன்வேலிட் அப்படின்னு கொடுத்துருக்குன்னா உங்களுடைய பாஸ் வந்துட்டு கொடுத்தவங்க தவறாக கொடுத்துருக்காங்க, அவங்க ஒரு ஸ்கேம் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத ஈஸியாக அந்த வெப்சைட் மூலமா நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இதுதான் கண்டுபிடிக்கக்கூடிய ப்ரொசீஜர். நீங்கள் நாளப்பின ஏதாவது கன்சல்டன்சி மூலமா வேலைக்கு போகிறீங்க அப்படின்னா இந்த வெப்சைட்டை புக் மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வெப்சைட்டில் போய் தான் உங்களுடைய பாஸ் அதாவது விசா வந்துட்டு ஒரிஜினலாக இருக்குதா அப்படிங்கிறத நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஸோ நண்பா, இந்த வேக்கன்சி லிங்க்டின்ல மட்டும்தான் இருக்குதா, வேறு ஏதாவது வெப்சைட்டில் போய் நம்ம ₹1 கூட பே பண்ணாமல் எப்படி நம்ம வேக்கன்சி வாங்குறது அப்படின்னு கேட்டிங்கன்னா எக்கச்சக்கமான வெப்சைட் அவைலபிளாக இருக்குது. நண்பா, நீங்கள் இப்போ ஒரு கம்பெனி சொன்னீங்க, NOV அப்படிங்கிற ஒரு கம்பெனி சொன்னீங்க. இதே மாதிரி நிறைய கம்பெனி சிங்கப்பூரில் அவைலபிளாக இருக்கும். அந்த கம்பெனியில் நான் எப்படி வேலை வாங்குறது, டேரெக்டாக கம்பெனி ஸ்டாஃபாக எப்படி ஆகுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா எக்கச்சக்கமான சிங்கப்பூரில் இருக்கக்கூடிய வேலை தேடுற நிறைய வெப்சைட் இருக்குது. அந்த வெப்சைட்டில் ஒரு ப்ரொஃபைல் கிரியேட் பண்ணி நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணலாம். நிறைய வெப்சைட் இருக்குது. ஜாப் ஸ்ட்ரீட்டாக இருக்கட்டும், ஜாப் சென்ட்ரலாக இருக்கட்டும், இந்த மாதிரியான வெப்சைட்டில் போய் டேரெக்டாக நீங்கள் ஈஸியாக வேலை தேடிக்கலாம். இப்போ ஜாப் ஸ்ட்ரீட் வெப்சைட்டை நான் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். அந்த வெப்சைட் இந்த மாதிரி தான் இருக்கும். அதில் டேரெக்டாக வேக்கன்சி நிறையா கொடுத்துருப்பாங்க. ஸோ எந்த சிட்டி, சிங்கப்பூரில் கூட எந்த சிட்டியில் உங்களுக்கு வேலை வேணும் அப்படிங்கிறத நீங்கள் செக் பண்ணலாம். அதே மாதிரி என்ன போஸ்டிங், இப்போ உதாரணமாக நான் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர் அப்படிங்கிற ஒரு போஸ்டிங்கை ஜாப் ஸ்ட்ரீட் வெப்சைட்டில் நான் செக் பண்ணுறேன். அப்படி செக் பண்ணும்போது நிறைய வேக்கன்சி சிங்கப்பூரில் இருக்கக்கூடிய வேக்கன்சி அவைலபிளாக இருக்கும். இதில் ஒரு முக்கியமான விஷயம் நீங்கள் தெரிஞ்சுக்கிறணும். இந்த கம்பெனி உண்மையிலே ஒரிஜினலாக உண்மையா அப்படிங்கிறத நீங்களே செல்ஃபாக நீங்கள் செக் பண்ண வேண்டியது இருக்கும். ப்ளஸ் இந்த கம்பெனியில் நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி இது சிங்கப்பூரில் இருக்கக்கூடிய சிட்டிசன் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியுமா, அதை பற்றி ஏதாவது போட்டிருக்கானா, இல்லை அப்படின்னா பாஸ் வச்சிருக்கிறவங்க மட்டும்தான் இதை அப்ளை பண்ண முடியுமா அப்படிங்கிறத அதில் போட்டிருக்காங்களான்னு செக் பண்ணிவிட்டு அப்புறமா நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். சும்மா நீங்கள் பார்க்குற கம்பெனி எல்லாத்துக்குமே நீங்கள் அப்ளை பண்ணி வச்சிடாதீங்க. ஸோ இப்போ நான் ஒரு எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர் ஒரு கம்பெனி PH ஹைட்ராலிக்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் பிரைவேட் லிமிடெட் அப்படிங்கிற ஒரு கம்பெனி இருக்குது. இந்த கம்பெனி இருக்கக்கூடிய அந்த கம்பெனி நேமை நான் காப்பி பண்ணிவிட்டு ஃபர்தராக நான் இன்னொரு கூகுளில் போட்டு பார்க்குறேன். ஸோ இந்த கம்பெனி உண்மையிலே இருக்குதா அப்படிங்கிறத நான் செக் பண்ணுறேன். PHE.com.sg அப்படிங்கிறது இருக்குது. ஸோ இந்த கம்பெனிக்குள்ளே இந்த கம்பெனியில் என்னென்ன ப்ராடக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க, இந்த கம்பெனியில் என்னென்ன நடக்குது அப்படிங்கிறத நம்ம ஃபைனலாக செக் பண்ணிக்கலாம். செக் பண்ணிவிட்டு ஃபர்தராக நம்ம வெப்சைட்லேருந்து நம்ம தாராளமாக அப்ளையும் பண்ணிக்கலாம். உதாரணமாக அந்த SG அப்படிங்கிறது சிங்கப்பூரை குறிக்கும்.
ஸோ அதில் .sg அப்படின்னு இருக்குது அப்படின்னா அது சிங்கப்பூருக்குள்ள கூடிய வெப்சைட், அதோடைய டொமைன் அப்படி தான் இருக்கும். நம்ம இதில் .in அப்படின்னு கொடுப்பாங்களா, அதே மாதிரி .com .sg அப்படின்னா அது சிங்கப்பூர் இருக்கக்கூடிய ஒரு வெப்சைட்டு. இவங்களை பற்றின ஃபுல் டீட்டெயில் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். உங்களுடைய கான்டாக்ட் நம்பர் அதில் கொடுத்துருப்பாங்க. ஸோ இது ஒரு அஃபிஷியலான ஒரு கம்பெனி. ஸோ இந்த கம்பெனிக்கு இப்போ நம்ம அப்ளை பண்ணணும்னா அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த கம்பெனியில் கொடுத்துருக்குற அந்த பேசிக் டீட்டெயிலை ஒரு தடவை ஃபுல்லாக ரீட் பண்ணிக்கோங்க. அவங்க என்ன சொல்லியிருக்கிறாங்க, ஒன்லி சிங்கப்பூர் பீப்புள் தான் அப்ளை பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லியிருக்காங்களா அப்படிங்கிறத ரீட் பண்ணிக்கோங்க. ஃபர்தராக அவங்க என்னென்ன கேட்குறாங்க அப்படிங்கிறத செக் பண்ணிவிட்டு அப்புறமா இந்த வெப்சைட் மூலமா நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இது ஒரு ஜாப் ஸ்ட்ரீட் அப்படிங்கிற ஒரு வெப்சைட். ஸோ ஜாப் சென்ட்ரல் வெப்சைட்டில் நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். கீழே அதோட லிங்க் நான் கொடுக்குறேன். லிங்க்கை டச் பண்ணிங்க அப்படின்னா வெப்சைட் இந்த மாதிரி தான் ஓப்பன் ஆகும். அந்த வெப்சைட்டில் போய் நீங்கள் என்ன வேகன்சி வேணும், எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் டெக்னீஷியன் நான் கொடுக்குறேன். அப்போ ஒரு கம்பெனியோட டீட்டெயில் வருது. அந்த கம்பெனியை நம்ம செக் பண்ணி பார்த்துக்கலாம். அந்த கம்பெனி உண்மையிலே இருக்குதா அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ ரோத் இன்ஜினியரிங் அப்படிங்கிற ஒரு கம்பெனியில் வேகன்சி இருக்குதுன்னு அதில் போட்டிருக்காங்க. ஸோ அந்த கம்பெனி நான் ஃபுல்லாக செக் பண்ணுறேன். நண்பா, அந்த கம்பெனியை செக் பண்ணுறதுலையும் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த வெப்சைட் கூட ஃபேக்காக இருக்கலாம். ஸோ எந்த ஒரு இடத்துலையும் நீங்கள் பே பண்ணாதீங்க. அதாவது என்னென்னா, நம்ம இந்தியாவுக்குள்ளேயே வேகன்சி போட்டால் கூட நான் கன்சல்டன்சி இவ்வளோ அமௌண்ட் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குறவங்களும் இருப்பாங்க. அதே மாதிரி ஃபாரின்லேயே அந்த மாதிரி ஸ்கேம்ஸ் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ கம்பெனி நீங்கள் செக் பண்ணுறது போது தெளிவாக செக் பண்ணோம். அதில் கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்குறாங்களா, கான்டாக்ட் பண்ணி நம்ம ஒரு தடவை கான்டாக்ட் பண்ணி பார்க்கலாமா அப்படிங்கிற எல்லா வழியிலும் நீங்கள் செக் பண்ணி பார்த்ததுக்கப்புறம் அந்த கம்பெனிக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். இது நீங்கள் இன்றைக்கி நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க நாளைக்கு கிடச்சிரும் அப்படிங்கிறது கிடையாது நண்பா. நீங்கள் கண்டினியூவாக நீங்கள் அப்ளை பண்ணிக்கிட்டே இருங்க. உங்களுடைய குவாலிஃபிகேஷன் ஏற்ற மாதிரி வேகன்சி இருக்குது அப்படின்னா கண்டினியூவாக நீங்கள் அப்ளை பண்ணிக்கிட்டே இருங்க. என்னைக்காவது ஒரு நாள் உங்களுக்கு கண்டிப்பாக வேலை கிடைச்சே ஆகும். ஸோ இந்த ஜாப் ஸ்ட்ரீட், ஜாப் சென்ட்ரல் இந்த மாதிரியான எக்கச்சக்கமான வெப்சைட் இருக்குது. நீங்கள் லிங்க்டின்ல கூட சில நேரங்களில் வேகன்சி போடுறாங்க. அதையும் கூட தாராளமாக நீங்கள் செக் பண்ணி பார்த்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கிறலாம். ஸோ இதுதான் ஃப்ரீயாக எப்படி நம்ம வேலை தேடுறது அப்படிங்கக்கூடிய ப்ரொசீஜர். இது சிங்கப்பூரில் இருக்கக்கூடிய 2 மேஜர் ஜாப் சர்ச் பண்ணக்கூடிய போர்ட்டலை நான் உங்களுக்கு காமிச்சிருக்கிறேன். இதில் நீங்கள் எந்த குவாலிஃபிகேஷன் இருக்கீங்களோ அதை வச்சு கூட செக் பண்ணி எங்கெங்கெல்லாம் வேலை இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். அதை நீங்கள் தாராளமாக அப்ளையும் பண்ணிக்கிறலாம். இதை நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா கம்பெனி சைட்லேருந்து உங்களுக்கு பாஸ் ப்ரொவைட் பண்ணி உங்களை கூப்பிட்டு போகிற மாதிரி இருக்கும். ஸோ எந்த இடத்துல நீங்கள் காசு பே பண்ண வேண்டியா, உங்களோட ஸ்கில்ஸும் டேலண்ட்டும் இருந்தாலே போதும், நீங்கள் சிங்கப்பூரில் பெரிய நிறுவனங்களில் கண்டிப்பாக வேலை வாங்கலாம். ஸோ இதுதான் சிங்கப்பூரில் வேலை தேடக்கூடிய ப்ரொசீஜர். நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். விசா எப்படி நம்ம செக் பண்ணுறது அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டேன். ஃப்ரெண்ட்ஸ், ஃபைனலாக பெய்டு சர்வீஸ் ஒன்று நாங்கள் கொடுக்கலாம் அப்படின்னு இருக்கிறோம். இந்த பெய்டு சர்வீஸில் உங்களுக்கு வெளிநாடுகளில் வேலை தேடணும்னு நினைக்கிறீங்க, அதை பற்றின பெரிய அவேர்னஸ் இல்லை, ஒரு ரெஸ்யூம் கூட இல்லை அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இந்த சர்வீஸில் தாராளமாக நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த சர்வீஸில் உங்களுக்கு எந்த கண்ட்ரியில் நீங்கள் வேலைக்கு தேடுறீங்களோ அது ரிலேட்டடான ரெஸ்யூம் உங்களுக்கு ப்ரிப்பேர் பண்ணிடுவாங்க. அதே மாதிரி எந்தெந்த கண்ட்ரிகளில் வேலைக்கு தேடுற அஃபீஷியல் வெப்சைட்டில் உங்களுக்கு ப்ரொஃபைலும் க்ரியேட் பண்ணி கொடுத்துருவாங்க. அந்த ப்ரொஃபைல் வச்சு உங்களுக்காக டே பை டே டெய்லி 1 மந்த் வரைக்கும் உங்களுடைய குவாலிஃபிகேஷனுக்கு தகுந்த மாதிரி எந்தெந்த கம்பெனியில் வேக்கன்சி இருக்குதோ அதை செக் பண்ணிவிட்டு அதை உங்களுக்கு அப்ளையும் பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ உங்களுக்கு டேரெக்டாக ரிப்ளை வந்த மெயிலுக்கு மட்டும் நீங்கள் இன்டர்வியூ எதுவும் கண்டக்ட் பண்ணணும், இன்டர்வியூக்கு நீங்கள் ரீச் பண்ணணும் அப்படின்னா மட்டும் நீங்கள் இன்டர்வியூக்கு டேரெக்டாக அட்டென்ட் பண்ணிக்கலாம். இந்த சர்வீஸ் எல்லாமே எந்தவித அவேர்னஸும் இல்லாதவங்களுக்கு மட்டும்தான் நாங்கள் கொடுக்குறோம். உங்களுக்கு டேரெக்டாக அப்ளை பண்ண தெரியும், டைம் இருக்குது அப்படின்னா நீங்களே டேரெக்டாக நம்ம சொன்ன மெத்தட் வச்சு நீங்களே டேரெக்டாக சிங்கப்பூரில் வேலை தேடிக்கலாம். உங்களுக்கு எந்த அவேர்னஸும் இல்லை, அவேர்னஸ் இருந்தும் எனக்கு டைம் பத்த மாட்டேங்குது வேலை தேடுறதுக்கு அப்படின்னு நினைக்கிறவங்க மட்டும் இந்த சர்வீஸில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். சர்வீஸ் நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா கீழே நான் வாட்ஸ்அப்போட லிங்க் நான் கொடுக்குறேன். அதை நீங்கள் டச் பண்ணிங்க அப்படின்னா என்னுடைய கான்டாக்ட்டுக்கு வரும். நீங்கள் அந்த சர்வீஸில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா என்னென்ன ப்ரொசீஜர் அப்படிங்கிறது நான் உங்களுக்கு சொல்லுவேன். நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். 1 மந்த்துக்குள்ளே உங்களுக்கு கண்டிப்பாக வேலை கிடைக்கிறதுக்கான எல்லா விஷயமும் எங்கள் டீம் வந்துட்டு பண்ணுவாங்க. ஸோ நண்பா, இதுதான் இந்த சிங்கப்பூரில் இருக்கக்கூடிய வேலைகள், அதில் எப்படி நம்ம ரீச் பண்ணக்கூடியது அப்படிங்கிற விஷயம். இதில் உங்களுக்கு எல்லாமே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நிறைய பேர் புதுசாக கற்றுக்கிட்டு இருந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக அந்த டவுட்ஸுக்கு எல்லாத்துக்கும் நான் கிளியர் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறேன் டைம் இருக்கும்போது. நம்மளுடைய டெலகிராம் சேனல் லிங்க் கொடுத்துருக்கேன், நம்மளுடைய இன்ஸ்டாகிராம் லிங்க் கொடுத்துருக்கேன். எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணி வைங்க. இன்ஸ்டன்ட்டாக ஏதாவது வேகன்சி வந்துச்சு அப்படின்னா அதில் தான் நான் ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்கேன். கண்டிப்பாக இந்த சேனல் ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுடைய நண்பர்கள் யாராவது வெளிநாட்டில் வேலை தேடுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ நண்பா. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.